இவ அல்லாடுக்கா அல்லாடுக்கா ஆ Mama, mana kalau sih? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ரிசு சாராஸ் வேர்ல்ட் சேனல். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அடுத்த நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அதுக்கு அடுத்த நாள் த வெரி நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்பி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்துவிட்டோம். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஹஸ்பண்ட் வந்ததுக்கு காரணமே வந்து சைஹாமாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணுன்றதுக்காக தான். ஸோ டிரெக்டாக வந்து எடுத்ததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக மாஷாலன்னு ஒன் டேலேயே நாங்கள் எடுத்துட்டோம். ஏன்னா வந்து அந்த சீல்லாம் எடுக்கணுன்றது வந்து ரொம்ப அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டேஸ் எடுக்குன்றதுனால அவரே கிளம்பி வந்துட்டாரு. ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து 2 வேலை முடிஞ்சுது அல்ஹம்துலில்லான்னு. சைஹாமாக்கு பாஸ்போர்ட்டும் எடுத்தோம், அது இல்லாமல் என் ஹஸ்பண்டுடைய வந்து விசாவும் ரினியூவல் பண்ணினோம். ஏன்னா எங்களுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வர முன்னாடியே நான் டோக்கன்லாம் எடுத்து க்யூலாம் நின்று பாதி வேலை முடிச்சிட்டேன்றதுனால எங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்தது என் ஹஸ்பண்ட் வந்து அந்த டே வந்து டிரெக்டாக வந்து ஆஃபீஸர் மட்டும் சந்தித்து எங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா வந்து எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். இப்போது கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து எங்களுடைய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து இப்படி தான் இருக்குது. அவ்வளோ க்ரௌடு. 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி வந்து அப்படியே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வெளியவே தூங்கிடுறாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக. ஸோ இதே பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்தேன். அப்போல்லாம் அவ்வளோ நீட் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் விசாக்காக அப்பப்போ வருவேனா ஹஸ்பண்டுடைய, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ இங்கே நிற்கக்கூடாதுன்னுவாங்க, அங்கே நிற்கக்கூடாதுன்னுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸே. இப்போ வந்து அங்கங்கே தூங்குறாங்களே, வந்து ஜனங்கள்லாம் வந்து தூங்குறாங்களே, அவ்வளோ டயர்டு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கே. க்யூவை பார்த்தீங்கன்னாலே தெரியும், எங்கேயோ போகுது. நானே வந்து மிட் நைட்டில் வந்து நின்னேன், க்யூவில் வந்து நின்று தான் எடுத்தேன் அந்த டோக்கன் வாங்கினதே. ஸோ ஒரு வழியாக அல்ஹம்துலில்லான்னு சொல்லி எங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சது வந்து பெரிய ஒரு தலைவலி வந்து நீங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ பாஸ்போர்ட்டையும் எடுத்துகிட்டு விசாவையும் ரினியூவல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு 4:30, 5 மணி ஆயிடுச்சு. ஸோ வந்து தான் வீட்டில் சாப்பிட்டோம். ஏன்னா வந்து அம்மா சமைச்சே வச்சுட்டாங்க. அன்றைக்கி வந்து இறால் கிரேவியும் கொட்டுக்கடலை சம்பல்னு சொல்லுவாங்க, கீரை வந்து சுண்டல் செஞ்சு வச்சுருந்தாங்க தேங்காயெல்லாம் போட்டு. ஸோ இருந்த டயர்டுக்கும் பசிக்கும் வந்து வந்ததுமே நல்லா சாப்பிட்டோம். ஏன்னா பசங்களுக்கும் ரொம்ப டயர்டு. காலையிலேயே எங்கள் கூடயே கிளம்பி கூட்டிகிட்டு போயிட்டோமா 2 பேரையும். ஸோ சரியான டயர்டு அவங்களுக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு 2, 3 விஷயத்த வந்து ஒரே வீடியோவில் வந்து நான் வந்து அப்படியே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து டைமும் பத்தலை. ஏன்னா இப்போ தான் ஒரு அளவுக்காவது நான் செட்டில் ஆகியிருக்கேன். எனக்கு வந்து நேரம் பத்தலைன்றதுனால சரி எல்லாத்தையுமே ஒரே வீடியோவிலே நம்ம சொல்லிடலாம், கடகடன்னு சொல்லிடலான்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வந்தது 5 டேஸ்ங்கிறதுனால எனக்கு வந்து டைமே பத்தலை. அந்த டைமே இந்த 5 டேஸ்க்குள்ளே தான் எங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கணும். ஸோ அன்றைக்கி வந்து லஞ்சு சூப்பராக இருந்துச்சு. லீஸ் வெஜிடபிள் கிரேவி செஞ்சு, இறால் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக செஞ்சு, அது இல்லாமல் கொட்டுக்கடலை சம்பல் செஞ்சுருந்தோம். அன்றைக்கி நாள் எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ்ன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இது அடுத்த நாள். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா, எங்களுக்கு விசா போடுறதுக்காக போகிறோம். ஏன்னா வந்து இந்தியன்ஸ், அதாவது என் 2 பிள்ளைங்களும் வந்து அவங்களுடைய ஃபாதர் வந்து ஃபாரினர்ஸ்ங்கிறதுனால விசா எடுக்கும்போது ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு ஒரு சர்டிஃபை பண்ணி எடுத்து வர சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வேணும். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாதர் வந்து ஃபாரினர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரியால் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் தான் நான் வந்து விசா போடணும். இது வந்து ஷேஹாமாக்கு ரெகுலராக நான் பண்ணுறது தான். ஸோ சைஹாமாக்கு வந்து எனக்கு இந்த வேலை இல்லாமல் போச்சு. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டே வந்து கூடவே இருக்கிறதுனால அதுவும் ஒரு வேலை எனக்கு கம்மியாச்சு. இல்லைன்னா நான் அதுக்கும் போயிருக்கணும். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்து விசா ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தருக்கு வந்து இதே நாங்கள் வெளியே வந்து இந்த விசா ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும்னா வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ 2000 வாங்குறாங்க வெளியே விசா ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போ எங்கள் 3 பேருக்கு அங்கவே சும்மா 6000 போயிடும். ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆல் ரவுண்டருங்க. தெரியாதது எதுவுமே இல்லை, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு.
மாஷாஅல்லா நல்லது தான். ஸோ அவரே வந்து எல்லாமே செஞ்சுருவாரு. எனக்கு எந்த வேலையுமே இல்ல. ஃப்ளைட்ல ஏறி வர்றது மட்டும் தான் அவர் கூட வர்றதுன்னா. ஸோ ரொம்ப ட்ரை பண்ணினேன் அவர் கூட வர்றதுக்கு தான். நான் அவர் கூட வர முடியல. சரி ஒண்ணுன்னா நாங்க இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஒரு வழியா வந்து விசா ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டு, விசாவையும் வந்து சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கு அப்புறமேட்டு முடிஞ்ச வரைக்குமே நான் என் ஹஸ்பண்ட் கூட தான் போறதுக்கு ட்ரை பண்ணினேன். என்னன்னா வந்து அவர் வந்து நாளைக்கு போறாருன்னா, எனக்கு வந்து விசா கிடைச்சது வந்து ஒரு 1 டே கழிச்சு தான் எனக்கு விசா கிடைச்சது. ஸோ அதனாலேட்டி எனக்கு வந்து அவர் கூட போறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. ஸோ பயந்துட்டே தான் போனேன். ஏன்னா 2 பேரையும் நான் சமாளிச்சுட்டு போணுமே ஃப்ளைட்ல அப்படின்னு சொல்லி நான் போம்போது பயந்துட்டே தான் போனேன். சரி அல்லாஹ் இருக்கான்னு சொல்லி பாரத்த விட்டுட்டேன். சரி ஒரு வழியா வந்து விசா எல்லாத்தையும் போட்டுட்டு, இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். வீட்டுக்கு கிளம்பிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து, நாங்க விசா போட்டுட்டு வந்து எங்களுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அன்னைக்கு தான் ரிலாக்ஸா இருக்கிறோன்னும்போது, நாளைக்கு நோம்புன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி ஓகேன்னு கட கட கடன்னு நம்ம வந்து மட்டன் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு, நானே தான் அன்னைக்கு சமைச்சேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி காமிக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட்டு என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். ஆயில் வந்து நான் 200 ml எடுத்து வச்சிருக்கேன். இது நான் வந்து 1 கேஜி மட்டன் பீஃப் பிரியாணி நான் செய்ய போறேன். ஸோ இஞ்சும் பூண்டும் 100 கிராம் வந்து ஒண்ணா வந்து சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ரோஸ் வாட்டர்து எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்கணுன்றதுக்காக தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு லெமனுடைய ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். 100 ml வந்து நெய் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கேஷ்யூ எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி புதினா வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவும், பச்சை மிளகா வந்து ஒரு 9 பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமேட்டு 200 டொமேட்டோவும், ஆனியன் வந்து 600ம் எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லியும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு, அப்புறமேட்டு ஒரு 6, 7 க க கிராம்பு, ஒரு 7 ஏலக்காய், ஒரு 5 வந்து மீடியம் சைஸ் வந்து பட்டை, ஒரு பிரியாணி இலை எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து எப்படி செய்கிறேன்றத காமிக்கிறேன். ஆல்ரெடி வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறோன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். இது வந்து பீஃப் பிரியாணி எப்படி பண்ணலான்றத கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்க்கலாம். அதாவது இது வந்து இந்தியனும் ஸ்ரீலங்கா மெத்தடும் கலந்தது. நான் இதை ஒன்றொன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 200 ml எண்ணெய் எடுத்தோம் இல்லையா, அதை வந்து நாங்கள் சேர்த்துட்டு, எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் எடுத்து வச்சுருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்துடலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வர டைமில் அந்த 600 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்து சேர்க்கணும். ஆனியன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தின்னாம்பே நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் வந்து அரிசி வந்து நான் கழுவி ஊற வச்சுட்டேன். இது வந்து நான் பாஸ்மதி அரிசி எதுவுமே இல்லை, சும்மா சாப்பாட்டு அரிசி தான். அதுக்கே செம்மையாக வந்துச்சு பிரியாணி. ஸோ நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்ல, சாப்பாட்டு அரிசிலேயே செய்யலாம். வேறையா வந்து தேங்காய் பாலும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கட்டி தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஆப்ஷனல் தான், இது இல்லாமலும் பண்ணலாம். இது தேவையில்லைன்றவங்க தேவையில்லை, இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஆனியன் வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரணும். ஃப்ரை ஆகி வர ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் இஞ்சி பூண்டை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, ஸோ அது அந்த 200 mlயும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இது வந்து போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும் அதனால. ஸோ இதுக்கப்புறமேட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா இது வந்து பச்சை வாசனை போயிடும். இஞ்சியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா 2ம் நல்ல கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 கைப்பிடி வந்து புதினா எடுத்திருக்கேன். ஸோ அது கூடவே வந்து நான் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நாங்கள் நல்ல மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம்குள்ளே வச்சுட்டு நல்லா நாங்கள் வதக்கணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கேப்பில் தான் நான் வந்து ஒரு இன்க்ரீடியண்ட்டும் போடுறேன். ஏன்னா அது நல்லா வந்து வதங்கி ஜெல் ஆகுற வரைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரியே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக வரும் உங்களுக்கு. ஸோ பச்சை மிளகாலாம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாவும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி மசாலா இல்லாட்டி நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது 2ம் சேர்த்தா இன்னும் சூப்பராக வரும். அது இல்லைன்னா கரம் மசாலா, இல்லைன்னா பிரியாணி மசாலா. ஸோ அது கூடவே நான் எடுத்து வச்சுக்கிற 200 ml கேர்டையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கேர்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கேர்டும் கண்டிப்பாக வேணும். ஸோ 200 ml கேர்டையும் சேர்த்துட்டு திரும்பி ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து நான் நல்லா இதை நல்லா வதக்க போகிறேன். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் நம்ம போட்ட கேர்டு வந்து எண்ணெய் கூட நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும்.
அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற டொமேட்டோ வந்து நான் எவ்வளோ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் டக்குன்னு வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால. ஸோ நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த டொமேட்டோவையும் அது கூடவே வந்து நாங்கள் சேர்த்து இப்போ நல்லா நான் வந்து அடுத்த 10 மினிட்ஸ்க்கு வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற நான் வந்து பீஃபை வந்து தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 1 கேஜி பீஃபை வந்து நான் தனியாக வேக வச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த வேக வச்ச பீஃபையும் அது கூடவே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா பீஃப் வந்து இது கூடவே நம்ம போட்டு சமைக்கணுன்னா அது டைம் பத்தாது. அதுவும் இல்லாமல் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்காது. ஸோ வேக வச்சுட்டு இது கூட சேர்த்தோம்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுலேயே இதே மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டான ஒரு பீஃப் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கறியையும் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா அது கூட 10 கூட தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா கொஞ்சம் பெரட்டி விட்டுருங்க கறியை. அந்த மசாலா வந்து கறிக்கு பிடிச்சிக்கிட்டா போதும். ஸோ கறி நல்ல மசாலாலாம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நாங்கள் வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து பீஃப் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, ஸோ அது பாதி சேர்த்துக்கிட்டேன். அது கூட நான் வந்து பத்தாததுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து அந்த தேங்காய் பால் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது கூட திரும்பி தண்ணியே சேர்த்துக்கலாம். அரிசி வேகிறதுக்கு எந்த அளவு நீங்கள் தண்ணி வைப்பீங்களோ அந்த தண்ணியே வச்சுக்கலாம். நாங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்தோம். இது வந்து எப்படின்னா, தேங்காய் பால் சேர்த்ததுனால ஒரு பக்கா ஸ்ரீலங்கன் வெட்டிங்கில் வந்து ஒரு எப்படி ஒரு டேஸ்டியான பீஃப் பிரியாணி கிடைக்குமோ அந்த மாதிரி கிடச்சிது. உங்களுக்கு வந்து தேங்காய் பாலை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா பக்கா இந்தியன் பிரியாணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே டேஸ்ட்டு தான். உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணுன்னா நீங்கள் தேங்காய் பாலை விட்டுடலாம். ஸோ இது கூட உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. உப்பையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. தண்ணியும் அரிசியும் சரிக்கு சமமாக ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா 100 ml நெய், அதையும் கொத்தமல்லியையும் மேலாப்பில் தூவி விட்டுட்டு நீங்கள் தம் போட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் நல்லா 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நீங்கள் தம் போட்டுருங்க. நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இந்த பக்கம் வந்து நான் சாலட் செய்ய போகிறேன். நல்ல டேஸ்டியான ஒரு கியூக்கம்பர் சாலட். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஃபஸ்ட்டு கேர்டு எடுத்திருக்கேன். நல்லா கட்டி கேர்டு எடுத்துகிட்டு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லெமனும் அது கூட கொஞ்சம் சர்க்கரை இதையும் சேர்த்து நல்லா நம்ம ஃபஸ்ட்டுக்கு இந்த கேர்டை வந்து பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்தோம்னா நல்லா டேஸ்டியாக க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு சாலட் வந்து. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு கேர்ட் போட்டு சாலட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட் நல்லா பீட் பண்ணிக்கோங்க கேர்டை வந்து. அப்போ நமக்கு நல்லா க்ரீமியாக ஒரு மில்கி டேஸ்ட்டாவோட ஒரு கேர்டு நமக்கு வந்து ஒரு சாலட் கிடைக்கும். ஸோ நல்ல கேர்டை வந்து மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமேட்டு அதை வெட்டி வச்சுருக்கிற கியூக்கம்பர், அது வந்து ஆனியன் வந்து நான் குட்டி குட்டி பீஸாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன் அது கூட வந்து கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டு, டொமேட்டோவும் குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டு ஒரு பெரட்டினீங்கன்னா நமக்கு வந்து சாலட் ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து கியூக்கம்பர் சாலட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நான் இப்போ நமக்கு தம்மு வச்ச பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி அது கூட கேஷ்யூ நட்டும் ஃப்ரை பண்ணி போட்டுக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் மாசி சம்பல் செய்வோம் நாங்கள் ஸ்ரீலங்காவில். நான் வந்து அன்றைக்கி செய்யலை. அந்த பாக்ஸே வந்து வாங்க இருந்துச்சு. மாசி சம்பல் பாக்ஸே வாங்கியிருந்துச்சு. ஸோ அதே வாங்கிட்டோம். எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நைட்டு எதுவும் சாப்பிடல, அப்படியே தூங்கிட்டோம். சரி சஹருக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லான்னு சஹருக்கு வந்து அன்றைக்கே காலி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன அளவுலேயே. ஸோ சஹர்லாம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் வந்து தொழுகைக்கு போயிட்டார். ஸோ இதுக்கப்புறமேட்டு நானும் தொழுதுட்டு புள்ள 2க்கும் பால் போட்டு கொடுக்கணும். ஏன்னா 2 பேருமே சுபவில் பால் தேடுவாங்க. அது சின்ன வயசுலேருந்தே பழகிடுச்சு. ஸோ இதுதான் நாங்கள் இருக்கிற ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள் நைட்டில், அதாவது சஹர் டைமில். ஸோ நோம்புனாலே ஒரு தனி வைபுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நோம்பு மாதம் வந்து அவ்வளோ நோம்பு வைக்கிறது. நோம்புனாலே அப்படி வர்றதுக்கு முன்னாடியே சின்ன பசங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமாக படுவேன். நான் நோம்பு வருதுன்னு இன்னும் கூட அப்படி தான். எனக்கு அது என்னன்னே தெரியல. நோம்புனாலே ஒரு சரியான வைபு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அமல் வந்து இன்னும் நிறைய செய்யலாம்ல அதனால. ஆனால் இந்த 2 குழந்த ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு அமல் செய்ய முடியலங்க. அதுவே ரொம்ப ஃபீலாக இருக்குது எனக்கு வந்து. ஏன்னா நான் ஒரு தொழுகையிலையும் நான் அல்லாஹ் கிட்ட கேட்குறது என்னென்னா, எனக்கு வந்து அமல் செய்கிறதுக்கான நேரத்தை வந்து எனக்கு ரப்பே. எனக்கு அது பத்த மாட்டேங்குது. எனக்கே தெரியுது ரொம்பவே கம்மியாக இருக்குது எனக்கு டைம் வந்து. ஏன்னா 2 பேருமே சின்ன பசங்கன்றதுனால வந்து எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த டைம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே அல்ஹம்துலில்லான்னு சொல்லிட்டு ஏதோ போயிட்டு இருக்குது.
சரி இப்போ பாலெல்லாம் நான் அடிச்சுட்டு இதுக்கப்புறமேட்டு 2 பேருக்கும் நான் பாலை குடுத்துட்டு நான் தொழணும். தொழுதுட்டு வந்து ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஓதணும். இப்போ அத தான் நான் இப்போ பண்ண போறேன். சரி தொழுகையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் ஓத வேண்டிய துவா, திக்ர் இதெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் போய் உள்ள உட்காந்துட்டு அப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் உட்காரேன். என் ஹஸ்பண்டும் தொழுதுட்டு, அவரும் ஓதி எல்லாம் செஞ்சுட்டு பள்ளியிலேருந்து வந்துட்டாரு. பசங்க 2 பேரும் பாலெல்லாம் குடுத்துட்டு 2 பேரும் திரும்பவும் நல்லா தூங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அப்படி வேற ஒண்ணும் இல்லங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டு நாளைக்கு தான் அப்படி இப்படி போகும் இஃப்தார் டைம் இதுக்கிடையில இல்லல வேலை எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமேட்டு இஃப்தாருக்கு அன்னைக்கு என்னன்னா வந்து பாபத் போட்டு பெட்டிஸும், அதுக்கப்புறம் மீன் போட்டு கட்லெட்டும் தான் அன்னைக்கு செய்றதா பிளான். ஸோ என்னன்னா வந்து இது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எங்க கூட வந்து இஃப்தார்ல இருக்காரு. இருக்க போறது என்னவோ 2 நாளோ, 3 நாளோ தான். அதுக்கப்புறமேட்டு அவரு கிளம்பிடுவாரு. ஏன்னா 2 டேஸ் மட்டும் தான் இருந்தாருன்னு நெனைக்கிறேன். நோன்பு வந்து 2 நாள் மட்டும் தான் எங்க கூட இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நாங்க போறதா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு வந்து அதுதான் பாபத் போட்டு பெட்டிஸும், அப்புறம் ஃபிஷ் கட்லெட்டும் ஆஸ் யூசுவல் வந்து அந்த சர்வத் இல்லன்னா எங்களுக்கு தெரியும்ல. அங்க இஃப்தார் வைக்கிற எல்லாருக்கும் இந்த ஃபீலிங் தெரியும். ஸ்ரீலங்கால இந்த ஃபீலிங்ஸ் புரியும். பால் சர்வத் இல்லன்னா எவ்வளோ கஷ்டம்னு. ஏன்னா அந்த தாகத்துக்கு அது ஒண்ணு தான் கேட்கும். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் என் அப்பாவோடது. ஏன்னா அவர் வந்து இதுதான். அவருக்கு எதுவுமே தேவையில்ல. வெறும் ஃப்ரூட்ஸா மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சுருவாரு. அவருக்கு அதுதான். ஸோ அது கூட வந்து அந்த சர்வத்தில கொஞ்சம் எங்களுக்கு இந்த பாதாம் சேர்த்துப்போம். நாங்க கொஞ்சம் பாதாம் இல்லன்னா கேஷ்நட் சேர்த்துப்போம். அது எங்க அம்மாக்காக. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது சேர்த்துக்கிறதுக்கு. ஸோ எல்லாம் செஞ்சாச்சு. ஸோ இஃப்தாருக்கு இப்போ நாங்க வந்து உட்காந்துருக்கோம் இஃப்தார் தொறக்கிறதுக்காக. எடுத்தேன். அம்மா வாங்கம்மா கல்பசி வாங்க. ஸோ இஃப்தார்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு என் ஹஸ்பண்ட் தொழுகைக்கு போயிட்டாரு. என் பொண்ணு நான் தொழும்போது தான் பண்ணுவாங்க. வந்து கொஞ்சுறது, கொலாவுறது எல்லாமே 2 பசங்களும் அப்படிதான். தொழும்போது தான் வந்து கொஞ்சுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அடுத்து ஒரு நாளும் எப்படியோ ஓடிடுச்சு நோம்புலயே. ஸோ இது வந்து அதுக்கும் அடுத்த நாள், அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு தான் போறாரு. அந்த நாள் தான். ஸோ காலையில எங்களுக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருந்துச்சு. அதனால கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா நாங்க வந்து 3:00, 4:00லாம் கிளம்பிடணும் வீட்ட விட்டு. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கு சரியா ஷார்ப்பா 7:00 வந்து ஃப்ளைட் டைம். ஸோ அதனால வந்து நான் கிளம்பிடணும். அங்க வந்து ஒரு 5 மணிக்காவது இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ட்டாரு. போற வழியில தான் வந்து இஃப்தாரும் அங்க தொறந்தோம். இஃப்தாரும் தொறந்தோம். ஏர்போர்ட் பக்கத்துல தான் தொறந்தோம். ஸோ இப்ப வந்து வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஒரு வழியா வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம். வந்துட்டு அங்க ஏர்போர்ட் பக்கத்துலயே ஒரு ரெஸ்டாரண்ட்ல நிறுத்தி, அங்கேயே வாங்கி எல்லாம் இஃப்தாரும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ என் ஹஸ்பண்ட வந்து நான் ஏர்போர்ட் போய் விட போறோம். என்ன விஷயம்னா வந்து இந்த வாட்டி கொஞ்சம் அவரு தெம்பா போறாரு. என்னன்னா, சரி பின்னாடியே வந்து நாங்கலாம் வருவோம் அப்படின்ற நம்பிக்கையில வந்து அவரு முன்னாடி போறாரு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு.
ஸோ என் ஹஸ்பண்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து, நான் வந்து நெறைய சண்டை போடுவேன். சண்டைலாம் வரும் எங்கள்ட்ட அடிக்கடி வரும். நல்ல சண்டைலாம் வரும் எங்க 2 பேருக்குள்ளவும். ஆனா அடுத்த நிமிஷமே அவர் வந்து அத அப்படியே மறந்துருவாரு. சுத்தமாவே அவருக்கு ஞாபகமே இருக்காது. ஆனா நான் வந்து நல்லா ஞாபகம் வச்சுட்டு அப்படி இப்படிலாம் சீன்லாம் போடுவேன். ஆனா அவர் வந்து கொஞ்சம் கூட அத ஞாபகம் வச்சுக்கவே மாட்டாரு. அவருக்கு ஞாபகம் இருக்காது. அப்படியே வந்து பேசிருவாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்ட்ட. அப்படிதான் இருக்கணும். ஆ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு வழியா இப்ப நாங்க வந்து அவர விட்டுட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்து என்னென்ன நடந்துச்சு, அடுத்து என்னென்ன கலவரம்லாம் நடந்துச்சுன்றது அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுவரைக்கும் அல்லாஹ்வுடைய காவல். பாய். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹேப்பி. ஆ ஓகே. பை. சல்லடை எடுக்கலாம். சிப்பெல்லாம் மூடிக்கோங்க.